நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எங்கிட்ட பேசும்போது, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அந்த அழைப்பை சொல்லும்போது, என்ன அழைப்பு தம்பி? உடனே அவங்க எடுத்த உடனே ஒரு 4-5 ஊழியக்காரங்க பேரில் ஏதாவது ஒரு பேரை கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் அந்த ஸோ அண்ட் ஸோ ஒர்ஷிப் லீடரை மாதிரி கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, இந்த ஸோ அண்ட் ஸோ எவாஞ்சலிஸ்ட் மாதிரி கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், நீ போய் நல்லா ஜெபம் பண்ணும்பேன். ஏன்? அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு, அதுக்கு தான் ஆண்டவர் அவர் அழைச்சிருக்கிறாரு. அது அவருடைய அழைப்பு, யூனிக். நீ ஒர்ஷிப் லீடர் ஆகணும், அது உன் இஷ்டம். நீ பாஸ்டர் ஆகணும், அது கர்த்தரோட அழைப்பு. நீ எவாஞ்சலிஸ்ட் ஆகணும், அதுவும் அழைப்பு. ஆனால் அந்த அழைப்பில் உனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பாதை இருக்கும். எல்லாரும் கோலியாத்தை ஜெயிக்கலாம், ஆனால் தாவீதுக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூழாங்கல்ல அவனுக்கு. அது சில நேரங்களில் ஏதோ ஒன்றா இருக்கும், உலகம் அக்செப்ட் பண்ணாததாக இருக்கும், உலகம் ஏற்றுக்கொள்ளதாக இருக்கும். நாங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில் முதல்ல வந்தபோது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் உட்காந்து பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, அப்போது இந்த மெசேஜஸை நம்ம ஏன் ஒரு சீடியாக போடக்கூடாது ஜெகன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் சொல்கிறது வந்து ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு பாட்டுகள் மட்டும்தான் சீடியில் வரும். மெசேஜுன்னு வந்தால் பிரபலமான மிகப்பெரிய ஊழியர்கள் ஒரு 2 பேருக்கு தான் மெசேஜ் வரும், வேறு யாருக்குமே வராது. அப்போ நான் சொன்னேன், இந்த மெசேஜில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு. என்னன்னு கேட்டார். ஒன்று, இது எவாஞ்சலிஸ்ட் மெசேஜ் கிடையாது, இது பைபிள் ஸ்டடி. நம்பர் 2, இது பைபிள் ஸ்டடியிலுமே கொஞ்சம் டீப்பானது, எல்லாருக்கும் புரியணும் சொல்ல முடியாது. 3, இதை சீடியாக போட்டால் ஒரு பாட்டு 4 நிமிஷம் உட்காந்து கேட்பாங்க, அடுத்த பாட்டை ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து கூட கேட்பாங்க. இது அப்படி கேட்க முடியாது. இது மெசேஜ் உட்காந்தா 1 மணி நேரம் முழுசாக உட்காந்து கேட்கணும். ஒரு சிடி பாட்டில் இருக்குது, அதை காரில் போட்டு விட கேட்டுகிட்டே போகலாம். ஆனால் இது மெசேஜ் அப்போல்லாம் டிவிடியில் வரும், அது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல போட்டு உட்காந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கேட்கணும். பாட்டு அப்படி இல்லை, காரில் போட்டுட்டு போகும்போது கேட்கலாம், வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கேட்கலாம். ஆனால் இது அப்படி கேட்க முடியாது. இவ்வளவு ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாத்த விட மெயின் ட்ராபேக் என்னென்னா, என்னை யாருக்குமே தெரியாது. நான் ஊழியத்துக்கு அப்போ தான் வந்த புதுசு, என்னை யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சீடியை நம்ம போட்டோம்னா யார் கேட்பா? அப்போது அந்த நண்பர் சொன்னார், போடுவோம் ஜெகன், நம்ம செய்வோமே, ஒரு 10% மக்களுக்காவது ரீச் ஆகட்டுமே. உலகத்தில் உள்ளவங்கள இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களில், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களில், வசனம் பேச நல்லா படிக்கிறவங்களில் ஒரு 10%க்கு ரீச் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணார். அவர் தான் அந்த சீடியை போடணுன்னு ஒரு ஐடியா கொடுத்தார். உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாம மகிமைக்கு நான் சொல்கிறேன், அந்த சீடி பல 1000 வித்தது, பல 1000 சீடி போச்சு. நாங்கள் நினச்சது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10% மக்களுக்கு ரீச் ஆகணும்னு. அந்த ஒரு முதல் வால்யூம் மட்டுமே எனக்கு 10 நாட்டிலேருந்து ஃபோன் வந்தது. அப்போ அந்த நண்பரை கேட்டேன், நீங்கள் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த சீடி அனுப்புனீங்கன்னா? அவர் சொன்னார், இல்லை நான் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பலை, நம்ம ஒரு 10% நீங்கள் போகணுன்னு லோக்கலில் தான் அனுப்பிச்சோம். அப்படின்னா உன் கையில் இருக்கிறது கூழாங்கல், அதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, அது வந்து எலிஜிபிளே ஆகாது, இதை வச்சுக்கிட்டு எதையாவது பண்ண முடியுமான்னு உலகம் சொல்லும், ஏன் நீங்களே சொல்லுவீங்க. ஆனால் அந்த கூழாங்கல் தான் பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு, மிகப்பெரிய வெப்பனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு தெரியணும், உன் கையில் இருக்கிறது என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் எங்கே வேணால் ஊழியம் பண்ணுங்க, எந்த கிராமத்துக்குள்ளே ஊழியம் பண்ணுங்க. இந்த கிராமத்தில், இந்த ஏரியாவில், இந்த ஜனங்க மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ண என்ன யாருக்கு தெரிய போகுது? இதில் ஆண்டவர் இந்த மூலையில் இருக்கிற என்ன எங்கே பார்க்க போகிறார் நீங்கள் நினைக்காதீங்க. 1000ங்களில் சிறியதான கிதியோனை கொண்டு வந்து கர்த்தரின் பட்டம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்ல வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு பெத்லகேம், சின்ன பெத்லகேம் வந்து தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார். யாருக்கு தெரியும்? எந்த மூலையில் இருக்கிறவனை கூட்டு வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி ஊழியத்தில் பெரிய பெரிய சாதனை செய்து விட்டு போன மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் என்ன, அத்தனை பேருமே நியூயார்க், வாஷிங்டனில் பிறந்தவங்க தானா? அத்தனை பேருமே டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னையில் பிறந்தவங்க தானா? எத்தனையோ பேர் சவுத் சைடில், எத்தனையோ கிராமங்கள்லேருந்து புறப்பட்டு வந்து உலகத்தை கலக்கினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்கேயோ செருப்பு தைக்கிறவராக இருந்து மிஷனரியாய் மாறி உலகத்தையே கலக்கினவர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உன் கையில் இருக்கிற கல் கூழாங்கல்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது. உன் கையில் இருக்கிறதான ஊழியம் சின்ன ஊழியம்னு மட்டும் நினைக்காது. உன் கையில் இருக்கிற கர்த்தர் கொடுத்துருக்கிற வரம் சின்ன வரமோ, உன் டேலண்ட் சின்ன வேலண்ட்னு நினைக்காது. அதை கொண்டு பெரிய பெரிய கோலியாத்துகளை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ முதல்ல உன் கையில் இருக்கிற கூழாங்கல்ல நம்பணும்.
கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்ததான அந்த ஊழியத்தையோ அல்லது வேலையையோ நீங்கள் நம்பணும், குடும்பத்தையோ நீங்கள் நம்பணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. அந்த கோலியாத்தை பார்க்கல, நான் என் கையில் இருந்த கல்லை பார்க்குறேன். ஏன்னா என் பேஸ் எங்கே இருக்குது? இயேசுவின் நாமத்தின் மேலே இருக்குது. இயேசுவின் நாமத்தின் மேலே நின்றுக்கிட்டு நீ கல் அடித்தாலும் சரி, கல் அடிக்காமல் வெறும் வாயில் இயேசுவின் நாமம்னு சொன்னால் கூட போதும், காற்றும் கடலும் அடங்கும். பெரிய மலை சமுத்திரத்தில் போய் விழும். கர்த்தர் அப்படி செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதுதான் ரெண்டாவது தாவீது இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருக்கும் ஒரு இருக்குது, இப்படி தான் இப்போ ப்ரொசீஜர், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அவங்க பண்ணட்டும், அது குற்றம் இல்லை, அதான் சரி. ஆனால் எனக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாரு, என்ன உயர்த்துறதுக்கு அவர் வேறு ரூட் வச்சுருக்கிறாரு, என்ன கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் வேறு வச்சுருக்கிறாரு. அதுதான் கர்த்தர் உனக்கு சொல்கிறது. தைரியமாக போங்க, உங்களை கொண்டு கோலியாத்துகளை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாய் தாவீதிட்ட இருந்த அற்புதமான காரியம், இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். நல்லா கவனிங்க, அந்த பட்டயத்தை பற்றி எத்தனை சொல்கிறாரு பாருங்க. அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். இதுக்கு பேர் கோலியாத்தின் பட்டயம்னு பேர். இப்போ தாவீது கல்லில் அடிச்சிட்டாரு, அவன் முகம் குப்புற விழுந்துட்டான். இத்தோட கதை முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியல. தாவீது விழப்பண்ணினது உண்மை பெலிஸ்தேனை, ஆனால் அடுத்து செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன தெரியுமா? ஓடி சென்று அவன் பட்டயத்தை எடுத்து. இங்கே தான் கடைசி காலத்தில் ஊழியத்தை செய்கிறவர்கள் கவனிக்கணும். இன்றைக்கி பிசாசின் கையில் சில பட்டயம் இருக்கு, அதை எடுத்து பிசாசின் தலையே வெட்டணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன நான் சொல்ல வரேன், ஒரு காலத்தில் ரேடியோ வரும்போது ரேடியோ பிசாசு அப்படின்னு நம்ம ஆட்கள் ஒதுக்கிட்டாங்க. டிவி வரும்போது டிவி பிசாசு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. கம்ப்யூட்டர் வரும்போது கம்ப்யூட்டர் பிசாசு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அதே ரேடியோவில் நம்ம ஆட்கள் எல்லாம் பேசினாங்க. அதற்கு பிறகு அதே டிவியில் நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து பேசினாங்க, காலையும் சாயங்காலமும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் யூடியூப்பில் பேசாதவங்களே இல்லை, அதுவும் இப்போ ஆன்லைனில் இல்லாதவங்களே இல்லை. முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆன்லைனில் வராத அத்தனை பேரும் இன்றைக்கி ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் தப்புன்னவங்க இன்றைக்கி கம்ப்யூட்டரில் உட்காந்து எல்லாத்தையும் தேடுறாங்க. ஒரு காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் 666 அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னவங்களே இன்றைக்கி இமெயில் ஐடி வச்சுருக்கிறாங்க, இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்ப்யூட்டரோ ரேடியோவோ டிவியோ இன்னும் வரக்கூடிய மீடியாஸோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டெக்னாலஜிஸோ எல்லாமே பிசாசுன்னே வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வருகை வருகிற வரைக்கும் அந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டுவது என்பது தான் தாவீதினுடைய திட்டம். அதான் ஃபைனல். இன்றைக்கி மீடியா இருக்குது, இந்த மீடியா விட்டு ஒதுங்கி நான் மீடியாக்குள்ளே வரமாட்டேன், மீடியா பிசாசுன்னு சொன்னவங்க இன்றைக்கி மீடியாக்குள்ளே வராங்க. ஆனால் எப்போ வராங்க? இந்த மீடியாவை பிசாசு உள்ளே பூந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருச்சு, மொத்த ஸ்டஃபையும் கொண்டு உள்ளே போட்டான். இப்போ தான் நம்ம ஆட்கள் வராங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வர வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பிசாசுன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, அதை எடுத்து அவன் தலையை வெட்டுகிறதுல தான் தாவீதுகிட்ட இருக்கிற சக்ஸஸ். தாவீது சொல்கிறான் அந்த பட்டயத்தை பற்றி 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அவன் போய் கேட்குற ஆசாரியனுக்கிட்ட அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு. உடனே 9ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான், அந்த பட்டயத்திற்கு நிகர் இல்லை அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, அது கோலியாத்தின் பட்டயத்துக்கு நிகர் இல்லை. இன்னைக்கு ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மீடியா இருக்குது, இன்றைக்கி நமக்கு வந்து ஆன்லைன் இருக்குது. இது ஒரு காலத்தில் நம்மளால் வெறுக்கப்பட்டது, ஆனால் இன்றைக்கி இதில் தான் மினிஸ்ட்ரிக்கு வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் ஆகுது. இந்த பட்டை இப்போ நம்ம கையில் இருந்தால் இதே மீடியாவை வச்சு ஆத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும், இதே மீடியாவை வச்சு டெலிவரன்ஸ் கொடுக்க முடியும், இதே மீடியாவை வச்சு ஜனங்களுக்கு வார்த்தையை கொண்டு போக முடியுது. இதுதான் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டுவது. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், இது உலகம்னே சொல்லுங்கள், இது பிசாசுன்னு சொல்லுங்கள், இருந்துட்டு போட்டோம். இதை வச்சு அவனை வெட்டணும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த 3 காரியங்களை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல உங்களுடைய பேஸ் கர்த்தர் மேலே இருக்கணும். ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி அந்த இயேசுவின் நாமத்தில் யூஸ் பண்ணணும்.
கடைசியாக இந்த இருக்கிற டெக்னாலஜி, இருக்கிற மீடியா எதாக இருந்தாலும் சரி, அவருடைய நாம மகிமைக்கென்று அதை எடுத்து பிசாசுக்கு எதிராக அடிக்கணும். அதான் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டுறது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களை ராஜாவாக்குவது ஈஸி. நான் எப்பவும் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். மாற்றங்கள் உலகத்தில் வந்துகிட்டே இருக்கும். இந்த பைபிள் ஒரு காலகட்டத்தில் வெறும் வசனமாக இருந்துச்சு, ஆபிரகாம் காலத்தில். அப்புறம் தோல் சுருளில் கல்லில் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் தோல் சுருளில் எழுதி கொடுத்தாரு. இப்போ பேப்பரில் வந்திருக்கு. இப்படி மோடு மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி மாற 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 இந்த மோடை நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். இல்லை நான் தோல் சுருள் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் பைபிள் படிக்க முடியாமல் போகும். ஆனால் கர்த்தர் யாரை யூஸ் பண்ணுவார் தெரியுமா? இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறோட எடுத்து கர்த்தர் யூஸ் பண்ணுவார். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது. சில நேரத்தில் இந்த படிக்கும் போது எடுத்துகிட்டு போய் ஒரு ஐபேடில் இதெல்லாம் வரும்போது நான் அதான் எப்போவுமே சொல்வேன், தியானம் செய்யறதுக்கு இதுதான் சரி. எதுக்காக? அதில் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு பைபிள் தான் சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யூஸ் பண்ணும்போது அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி அடுத்து அந்த மாற்றத்தை வச்சுக்கிட்டே பிசாசை ஜெயிக்கணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரியதான ப்ளஸ் பாயிண்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் புல்லுமேயிற இடத்துல இருக்கலாம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம், ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கலாம், ஆயிரங்கள் சிறியதாக இருக்கலாம். நீர் எங்களை ராஜாவாக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பேஸ் உம்முடைய நாமத்தின் மேல் அமைக்கப்பட்டிருக்கட்டும். நாங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களை காணப்படட்டும். நாங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒரு ப்ரொசீஜர்னா நீர் எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறீங்கப்பா. அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதியில் நடக்கிறவர்களாக எனக்கு மாற. உலகம் பட்டயத்தில் எடுத்து போராடட்டும், நாங்கள் கூழாங்கல் எடுத்து போராடுறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் செய்கிறோம். கடைசியாய் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய பட்டயங்களை எடுத்து இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதான அந்த தாவீதினுடைய திட்டத்தை நீர் எங்களுக்கு சொல்லித் தருவீராக. எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், நீ புதுதாக ஊழியத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை தேவன் கட்டளை இடுவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.